வணக்கம் நண்பர்களே. நீங்க வந்து என்ஆர்ஐ நான் ரெசிடென்ட் இந்தியன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ரீசெண்டா வந்து ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. அது என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து ஜென்ரலாக வந்து என்ஆர்ஐ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ வேற கண்ட்ரில இருந்து நம்ம வந்து அமௌண்ட் அனுப்பணும் அப்படின்னா இந்தியாவில் வந்து 2 டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒன்று வந்து என்ஆர்ஓ அக்கௌண்ட், இன்னொன்று வந்து என்ஆர்இ அக்கௌண்ட். நம்மளுடைய அமௌண்ட் வந்து ஃபாரின்ல இருந்து இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னா என்ஆர்இ அக்கௌண்ட் தான் யூஸ் ஆகும். அப்ப என்ஆர்இ அக்கௌண்ட்ல தான் நம்ம வந்து மணியை வந்து பார்க் பண்ணுவோம். என்ஆர்இ அக்கௌண்ட்ல உங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, என்ஆர்இ அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணோம், பிக்ஸ்டு டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா அதுல வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து டாக்ஸ் ஃப்ரீ. இது வந்து ஒரு பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் என்ஆர்ஐக்கு. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்ஆர்ஐ எல்லா பேருமே ஜென்ரலா வந்து அமௌண்ட்டை வந்து என்ஆர்இ அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி அதுல வந்து பிக்ஸ்டு டெபாசிட் பண்ணிடுவாங்க. இப்ப அதுவே வந்து என்ஆர்ஓ அக்கௌண்ட்ல பண்ணாங்க அப்படின்னா அது வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து டாக்ஸ் ஆகும். அதனால வந்து அதை அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ஆர்இ வந்து எங்க பார்க் பண்ணுவாங்க அப்படின்னா பிக்ஸ்டு டெபாசிட்ல என்ஆர்இ அக்கௌண்ட்ல பார்க் பண்ணுவாங்க. இதை தவிர வந்து ஒரு அக்கௌண்ட் ஒன்று இருக்குது. என்ஆர்ஓ அக்கௌண்ட், என்ஆர்இ அக்கௌண்ட்டை தவிர மூணாவதா ஒரு அக்கௌண்ட் இருக்குது. அது வந்து எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட் சொல்லி சொல்லுவோம். அது என்ன அப்படின்னா ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலா என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு ஊர்ல இருந்து ஒரு கண்ட்ரில இருந்து இந்தியாவுக்கு நீங்க வந்து அமௌண்ட் அனுப்பணும் அப்படின்னா அதனுடைய டிரான்சாக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா, நீங்க லோக்கல் கரன்சி ஏதோ வந்து வாங்கிட்டு இருக்கீங்க. அந்த லோக்கல் கரன்சியை வந்து அங்க இருக்க பேங்க்ல வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இவ்வளவு யூஎஸ்டி நான் வந்து இந்தியாவுக்கு அனுப்புறேன்னு சொல்லி அந்த யூஎஸ்டியை வந்து அது வந்து லோக்கல் கரன்சி யூஎஸ்டியா மாறும். அந்த யூஎஸ்டி வந்து அந்த கண்ட்ரில இருந்து இந்தியாவுக்கு வந்து யூஎஸ்டியா வரும். அதுக்கப்புறம் உங்களுடைய என்ஆர்இ அக்கௌண்ட்ல அந்த யூஎஸ்டி வந்து ஐஎன்ஆரா கன்வெர்ட் ஆகி என்ஆர்இ அக்கௌண்ட் வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து எடுத்து பிக்ஸ்டு டெபாசிட் ரெகுலரா பண்றது பண்ணிக்கிடுவீங்க. இது வந்து என்ஆர்இ அக்கௌண்டோடைய ப்ராசஸ். எஃப்சிஎன்ஆர் உடைய ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அங்கிருந்து நீங்க அனுப்புறீங்க டாலர் இருக்கு பாத்தீங்களா, இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த டாலரை வந்து டாலராவே வச்சிருப்பாங்க. அதை வந்து ஐஎன்ஆரா கன்வெர்ட் பண்ண மாட்டாங்க. இது வந்து யார் வந்து முன்னாடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னா, இந்த எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட் ஏன் எதுக்கு வந்து யாருக்கு வந்து யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இப்ப ஒரு சிலருடைய பசங்க வந்து யூஎஸ்லயோ கனடாலயோ படிக்க போயிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து எதுல பே பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா டாலர்ல பே பண்ண வேண்டியிருக்கும். இப்ப இன்னைக்கு நம்ம வந்து சம்பாதிக்கக்கூடிய டாலர் வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா எவ்ரி இயர் வந்து இந்தியன் ருபீஸ் வந்து டிப்ரிசியேட் ஆகும். ஏன் டிப்ரிசியேட் ஆகும் அப்படின்னா, இப்ப நீங்க பாருங்க, இன்னைக்கு நீங்க சம்பாதிக்கிறத உடனே வந்து நீங்க வந்து ஐஎன்ஆரா கன்வெர்ட் பண்ணி என்ஆர்இ டெபாசிட்ல போட்டீங்க அப்படின்னா ஒரு 2010ல வந்து நீங்க வந்து ஐஎன்ஆருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஐஎன்ஆர் வந்து 44 ருபீஸ் அந்த ரேட்ல இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு டேட்டுக்கு ஒரு ஐஎன்ஆருக்கு 95.7. அப்ப நீங்க பசங்க படிக்கிறது வந்து டாலர்ல வந்து நீங்க அனுப்பணும் அப்படின்னா 2010ல நீங்க வந்து 44 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு டாலர் வாங்கிடலாம். ஆனா இன்னைக்கு டேட்டுக்கு நீங்க வந்து 95.75 ருபீஸ் கொடுத்தாதான் ஒரு டாலர் வாங்க முடியும். அப்ப இதுல என்ன வந்து தெரியுது அப்படின்னா, ருபி வந்து வீக் ஆகிக்கிட்டே இருக்குது அகைன்ஸ்ட் டாலர் அப்படின்னு சொல்லி தெரியுது. அப்ப இதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து வெளிநாட்டுல படிக்க வைக்கணும், ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் வந்து 5 வருஷம் கழிச்சு என்னுடைய பசங்களை வந்து வெளிநாட்டுல படிக்க வைக்கணும்னு நினைக்கிறவங்க டாலராவே வந்து டிப்ரிசியேட் ஆகாம வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து டாலராவே வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட்ல வந்து என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியா கொடுப்பாங்க. லாஸ்ட் வீக் வரைக்கும் இந்த எஃப்சிஎன்ஆர் உடைய அக்கௌண்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் பாத்தீங்க அப்படின்னா 3.5ல இருந்து 4% கொடுத்தாங்க. இன்னைக்கு டேட்டுக்கு வந்து இது வந்து என்ஆர்ஐக்கு வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஆர்பிஐ வந்து ஒரு ஸ்பெஷல் விண்டோ வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. என்ன ஸ்பெஷல் விண்டோ கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அப் டு செப்டம்பர் 2026 யாரெல்லாம் வந்து எஃப்சிஎன்ஆர்ல டெபாசிட் பண்றீங்களோ அவங்களுக்கு லாஸ்ட் வீக் வரைக்கும் இருந்த 3.5 to 4% இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 7% கொடுக்குறாங்க. அப்ப இது யாருக்கு வந்து அட்வான்டேஜ்? அட்வான்டேஜ் வந்து என்ஆர்ஐக்கு அட்வான்டேஜ். ஏன் என்ஆர்ஐக்கு அட்வான்டேஜ்? இன்னைக்கு டேட்டுக்கு என்ஆர்இ அக்கௌண்ட்ல நீங்க பிக்ஸ்டு டெபாசிட் ரெகுலர்ல நீங்க வந்து பண்றீங்க அப்படின்னா
அதுல வந்து ஒரு 6.5ல இருந்து 7% இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. இப்ப அதே இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்து எஃப்சி என்ஆர் அக்கௌண்ட்ல கொடுக்குறாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து 4% கொடுத்தாங்க. இப்ப அது வந்து 6%, 7% இப்போ வந்து கொடுக்குறாங்க. அப்ப இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன் பெரிய அட்வான்டேஜ் ஆகுது அப்படின்னா, நீங்க வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு நீங்க வந்து டாலர்ல நீங்க டெபாசிட் பண்ணதை டாலராவே எடுக்க முடியும். அந்த டிப்ரிசியேஷன் ஐஎன்ஆரோடைய டிப்ரிசியேஷன் வந்து உங்களுக்கு வந்து அட்வான்டேஜா கிடைக்கும். இப்ப இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள பார்ப்போம். இப்ப நீங்க வந்து ஒரு $1,00,000 இன்னைக்கு டேட்டுக்கு நீங்க இருக்குது உங்கள்கிட்ட. இந்த $1,00,000 வந்து நீங்க என்ஆர்இ டெபாசிட்ல நீங்க வந்து டெபாசிட் பண்றீங்க அக்கௌண்ட்ல, ரெகுலரா பண்ணக்கூடிய. இந்த என்ஆர்இ அக்கௌண்ட்ல நீங்க ரெகுலரா டெபாசிட் பண்றீங்க. ஒரு 5 இயர்ஸ்க்கு டெபாசிட் பண்ணி 7% இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 1,35,46,000 ஆஃப்டர் 5 இயர். ஏன்னா இன்னைக்கு டேட்டுக்கு நீங்க வந்து 1 lakh வந்து நீங்க வந்து யூஎஸ்டி நீங்க கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஏன்னா என்ஆர்இல வந்து ஐஎன்ஆரா வைக்கணும். அப்ப 1 lakh மல்டிப்ளைடு பை 95.75 இன்னைக்கு டேட்டுக்கு வந்து 95 $1 வந்து கன்வர்ஷன் ரேட். அப்ப உங்களுடைய ஐஎன்ஆர் வந்து எவ்வளவு வருது அப்படின்னா 95,75,000. இப்ப இதை நீங்க வந்து பிக்ஸ்ட் டெபாசிட்ல போட்டீங்க அப்படின்னா 5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு 1,35,46,000 நியர் உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஆஃப்டர் 5 இயர் கிடைக்கும். இப்ப இதே அமௌண்ட்டை நீங்க என்ஆர்இல பார்க் பண்றதுக்கு பதிலா எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட்ல நீங்க பார்க் பண்ணீங்க அப்படின்னா டாலரா தான் இருக்கும். அதை வந்து இன்னைக்கு டேட்டுக்கு ஐஎன்ஆரா மாத்த மாட்டாங்க. அப்ப நான் $1 lakh நான் இன்னைக்கு டேட்டுக்கு வைக்கிறேன் அப்படின்னா ஆஃப்டர் 5 இயர்ஸ் 7% இன்ட்ரெஸ்ட் ரேட்ல எனக்கு வந்து $1,40,255 வந்து எனக்கு கிடைக்கும். அப்ப எவ்ரி இயர் வந்து ஐஎன்ஆருடைய டிப்ரிசியேஷன் 3%ல இருந்து 2.5% ஜென்ரலா இருக்கும். அப்ப இன்னைக்கு இருக்க டாலர் 95.75 இருந்துச்சு அப்படின்னா ஆஃப்டர் 5 இயர் அதனுடைய மதிப்பு வந்து 107.7 ஆயிரும். ஏன்னா டிப்ரிசியேட் ஆகும், ஐஎன்ஆர் வந்து டிப்ரிசியேட் ஆகும். அப்ப இந்த டாலரை வந்து நான் வந்து ஐஎன்ஆரை கன்வெர்ட் பண்ணி டிஃபரன்ஸ் பார்ப்போம். அப்ப இந்த டாலரை வந்து $1,40,000 வந்து நான் வந்து ஐஎன்ஆரை கன்வெர்ட் பண்ணேன் அப்படின்னா 107.72 போட்டு ஐஎன்ஆரை கன்வெர்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் ஆஃப்டர் 5 இயர் ஐஎன்ஆர் டேர்ம்ஸ்ல 1,51 lakh. எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட்ல இன்னைக்கு டேட்டுக்கு நான் போட்டேன் அப்படின்னா ஆஃப்டர் 5 இயர் 1,51 lakh எனக்கு கிடைக்கும். அதே அமௌண்ட்டை என்ஆர்இ டெபாசிட்ல ரெகுலரா நம்ம என்ன பண்றோமோ அதை பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து 1,35,46,000 தான் கிடைக்கும். அப்ப டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸ் டு 15 lakh வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் வருது. எதுக்கு அப்படின்னா க்ளோஸ் டு 1 crore இன்னைக்கு வந்து ஐஎன்ஆர் டேர்ம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா $1 lakh 95 lakh. இப்போ இதுவே வந்து நீங்க வந்து அமௌண்ட் அதிகமா வச்சிருக்கீங்க அப்படின்னா இப்போ 2 crore 3 crore அந்த மாதிரி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து ஆஃப்டர் 5 இயர்ஸ் வந்து 40 lakhs 50 lakhs ரொம்ப அருமையான அமௌண்ட் கெயின்ல இருப்பீங்க. இது வந்து ரிஸ்க் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா 0% ரிஸ்க். இதுல வந்து ரிஸ்கே கிடையாது. ஏன் அப்படின்னா இது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய பெர்மிஷன் மூலமா பண்ணக்கூடியது. இதுல வந்து உங்களுக்கு வந்து 0% ரிஸ்க். நீங்க ரெகுலரா என்ஆர்இ டெபாசிட்ல எப்படி பண்றீங்களோ அதே மாதிரி இதுல பண்ணலாம். செகண்ட், இதனுடைய பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா உங்களுக்கு நீங்க வந்து சப்போஸ் மிடில் ஈஸ்ட்லயோ ஏதோ ஒரு கண்ட்ரில நீங்க இருக்கீங்க, அந்த கண்ட்ரில ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா கொடுக்குறாங்க. சப்போஸ் லோன் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த கண்ட்ரில இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க வந்து பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளவு வந்து உங்களுக்கு லோன் கிடைக்குமோ அந்த லோனை வாங்கிக்கங்க. இங்க வந்து எஃப்சிஎன்ஆர்ல பார்க் பண்ணிக்கங்க. ஏன்னா அங்க நீங்க லோன் வாங்குறதுக்கும் இங்க பார்க் பண்றதுக்கும் நீங்க வந்து யூஎஸ்டில தான் பார்க் பண்ண போறீங்க. அப்ப கரன்சி இஷ்யூ கிடையாது. உங்களுக்கு அட்வான்டேஜ் வந்து இப்போ இந்த 2.5%ல இருந்து 3% டிப்ரிசியேஷன் ஐஎன்ஆர் டிப்ரிசியேட் ஆகிறது உங்களுக்கு வந்து அட்வான்டேஜா கிடைக்கும். அப்ப உங்களுடைய அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ நீங்க சேலரியை மட்டும் நம்பாம லோன் எடுத்து போட்டு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடிஞ்சு அப்படின்னா இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை வந்து மிஸ் பண்ணாதீங்க. இதுல நீங்க இதுல வந்து எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட்ல நீங்க வந்து டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா ஆஃப்டர் 5 இயர்ஸ் நீங்க வந்து பயங்கர லாபத்துல இருப்பீங்க. செகண்ட், இதனுடைய ப்ராசஸ் என்ன? ஜென்ரலா வந்து எப்படி ஹவு டு ஓபன் எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட். ஜென்ரலா வந்து என்ஆர்ஐயா இருந்தீங்க அப்படின்னா என்ஆர்ஓ அக்கௌண்ட் என்ஆர்இ அக்கௌண்ட் தான் நம்ம வந்து தெரியும். இந்த எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட்டுக்குன்னு சொல்லி நீங்க தனியா வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது.
உங்களுடைய பேங்க்ல ரிலேஷன்ஷிப் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க இருந்தாங்க அவங்கன்னா அவங்கள கனெக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா டைரக்டா உங்களுடைய பேங்க்குக்கு நீங்க வந்து மெயில் பண்ணுங்க. ஐ வாண்டட் டு ஓப்பன் FCNR சொல்லி அவங்க வந்து ஒரு சின்ன ஃபார்மாலிட்டிஸ் கொடுப்பாங்க. ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்க வந்து சைன் பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கும். இதுதான் ஃபார்மாலிட்டிஸ். ரொம்ப பெரிய ஃபார்மாலிட்டிஸ் எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர், எல்லாமே ஆன்லைன் ப்ரொசீஜர் தான். இது நீங்க வந்து ஃபார்ம் அனுப்பி விட்டீங்க அப்படின்னா உங்க பேங்க்ல வந்து அவங்க வந்து FCNR அக்கௌண்டாவே வந்து அவங்களே வச்சிருப்பாங்க. ஒன்ஸ் 5 இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அது வந்து டாலர் டேர்ம்ல வேணும் அப்படின்னு நீங்க டாலர் டேர்ம்ல எடுத்துக்கலாம். இது வந்து ரீபேட்ரியபிள். நீங்க வந்து உங்க கண்ட்ரிக்கு நீங்க வந்து கொண்டு போய்க்கலாம். இல்ல நீங்க வந்து இந்த டாலரை வந்து ஐஎன்ஆரை கன்வெர்ட் பண்ணி எனக்கு வந்து ஐஎன்ஆரை கொடுங்க அப்படின்னா ஐஎன்ஆரை கொடுத்துடலாம். இதுல ஒரே ஒரு ரூல் இருக்கு. என்ன ரூல் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த 7% FCNR இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னா லாக்இன் பீரியட் மினிமம் 3 இயர்ஸ். இன்னைக்கு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க நான் வந்து 3 வருஷத்துக்கு எனக்கு மணி தேவையில்லை அப்படின்னா மட்டும் நீங்க வந்து FCNRல போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா வேஸ்ட். ஏன்னா நீங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா எடுக்கலாம். 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் வீக் கிடைக்கிற மாதிரி ஒரு 3.5% 4% அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. பிளஸ் உங்களுக்கு வந்து ஒரு பெனால்ட்டியும் போடுவாங்க. ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா நீங்க வந்து ஒரு 3 இயர்ஸ் மினிமம் வந்து மெயின்டைன் பண்ண போறேன் அப்படின்னா மட்டும் 3 to 5 இயர்ஸ் வரைக்கும் நீங்க வந்து ஹோல்டு பண்ணலாம். அதுதான் இப்போ வந்து RBI கொடுத்துருக்காங்க. அப்ப 3 to 5 இயர்ஸ்க்கு வந்து நீங்க வந்து மைண்ட்ல செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை மட்டும் கொண்டு வாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. டில் 3 இயர்ஸ் வந்து நீங்க வந்து லாக்இன்ல இருங்க. அதுதான் வந்து பெஸ்ட். அப்ப 7% உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.